ஒரு என்ன வேலை கிணத்து முன்னே ஒரு 20 நடை வரும், வண்டிக்கு 10 நடை வரும். அதை தான் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். ஜேசிபி நம்ம ஜேசிபி வந்து பல வருஷம் ஆகுது, சரி பல மாதம் ஆகுது நம்ம சேனலில். இன்றைக்கி தான் போடுறோம். அதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. அடுத்தது மனோஜ் அஜித் அதுங்காட்டியும் இது ஓட்ட போயிட்டான், பேரர் ஓட்ட போயிட்டான். சொல்லு மாப்ள. அதுக்குமா சரிம்மா, இப்போ நேராக வா, வெங்காயம் எடுத்துகிட்டு வந்துடுறியா? சரி சரி சரியா. நான் இப்போ தான் லோடு ஓடுறதுக்கு கிளம்புறேன். அதான் வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட அந்த அக்கா ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை. கூட கட்டி விட்டு கூட வந்துடுவேன் வா. சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க, லேட்டு பண்ணி கூட போகிறோம். நம்ம ஒரு போன பேசங்காட்டியும் 2 பேரும் பூத்துன்னு கிளம்பி போயிட்டாங்க. வேறு ஓகே போய் பிடிச்சிக்கலாம். அங்கே தான் அடிச்சுட்டு தான் இருப்பானுங்க, போய் பிடிச்சிக்கலாம். இதில் தான் போகணும். அதுங்காட்டி போயிட்டானுங்களே. கிட்ட தான் அள்ளி கொட்டணும், நல்லா வச்சு கொட்டுறாங்க. ஏதோ ஒரு 20-30 நடை வர மாட்டேங்குது. கட்டையெல்லாம் இது பிடிக்கி போட்டுட்டு ஏதோ கிணறு சுத்திகரமான நல்லா அள்ளி கொட்ட மாட்டேங்குது. எல்லாம் விற்றுட்டாங்களாட்டுக்குது. அதனால் கிணத்துல மண்ணை அள்ளிக்கிற சொல்லியிருக்கோங்களாட்டுக்குது. அதனால் பிடிங்கிட்டு இருக்கிறோம். அதுங்காட்டியும் அந்த 2 ஒரு கட்டைலாம் இருக்குதுல்ல, இந்த கட்டையெல்லாம் பிடிங்கி வெளியே போட்டு அப்புறம் கேட்டாலுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிடிங்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், இதெல்லாம் இழுத்து ஓரம் கட்டிட்டாங்க. அடுத்தது ஒரு பக்கமாக இருந்து லோடு வாங்க போகிறது தான் வேலை. ஆடெல்லாம் கிடக்குது. டேய் அப்படியே ரிவேஸ் போ. ஓகே, நம்ம சந்தோஷ் வரல, அதனால் டிரைவர்லன்னு சொல்லிட்டு இது ஒரு புது பையன் போ. அப்படி
போது நிறுத்த. வண்டி வந்து நிறுத்தின வாட்டி நவுத்து நிறுத்திக்கா. நடை போட ஆரம்பிச்சாச்சு. ஒரு 30 நடை வரும். அடிக்கடிக்க ஓடி வேண்டியதான். கம்முன்று அப்படியே அந்தான போயிடுறோம். ரொட்டாட்டரோட அதிகமாக புழுதி வருது. ஒரு முட்டை புழுதி என்ன பண்ணுறது? 10 நாளாக மழையே இல்லை. அப்புறம் காஞ்சி தான் வருது. எல்லாம் மண்ணாக இருந்தால் உண்டுன்னு வரும். காட்டு மட்டும்தான் அள்ளணும். காட்டுக்காரர் 70 நடை சொன்னாங்க. 70 நடை வரும்போது பார்க்க தான் ப்ரோ. ஏசிபிக்கு மணிக்கு 1100 ரூபா போட்டு தரணுன்னுருக்குறாங்க. ஆனால் எவ்வளோ தெரியல. லோடிங் ஓட்டுறதுக்கு தான் ப்ரோ அதிகமாக வந்து செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட் ஆகிற காரணமே. உழவு ஓட்டினா கூட செல்ஃப் மோட்டர் அதிகமாக கம்ப்ளைண்ட் ஆகாது. இந்த லோடிங் ஓட்டினா செல்ஃப் மோட்டர் சீக்கிரம் வெயிட் ஆகிரும். ஒவ்வொரு நடைக்கும் செல்ஃப் போட்டு ஆஃப் பண்ணுறோமா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 நடை ஓட்டுறோம்னா வைங்க. 30 ஐட்டம் குறைஞ்சது. அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணால் அங்கே கொட்டுற இடத்துல ஆஃப் பண்ணால், இங்கே மட்டும் வந்து ஆஃப் பண்ணால் 60 ஐட்டம். 2 ஐட்டம் வண்டியை லோடு போடாமல் ஒரு ஐட்டம் ஆஃப் பண்ணுவோம். திரும்பி ஸ்டார்ட் பண்ண மாதிரி. ஒரு சில பேர் டக்குன்னு லோட் ஆச்சுன்னா விட்டுருவாங்க. வெறும் கல் தானே வருது. என்ன மனோஜ், வெறும் கல் தான் வருது. கல் தான் நம்மளோட. திட்டெல்லாம் அள்ளி கொட்டணும். இல்லை கொட்டுற இடம் அதை ஒரு வயல் ஏறணும். அதனால் ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொட்டி அடிச்சு விட்டு அப்புறமேட்டு ஏறிக்கலான்னு. ரொம்ப நாள் கழித்து லோடிங் ஓட்டுறோம் ப்ரோ. க்ளோஸ் டோர் இல்லை, ஓப்பன் டோரு. நடை 150 ரூபா பேசியிருக்கிறோம். இதை விட்டா என்ன பண்ணுறது? எதுவும் இல்லை. என்ன கட்டுப்படி ஆகாது ப்ரோ அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நாம்ளே ஓட்டுறோம்ல அப்படின்னு நினச்சிட்டு மனசு தேடிக்கிட்டு போயிட வேண்டியதான். பைபிளை கொட்டிட்டு கிளம்பிட்டான் பாருங்க. வரான், வந்துக்கிட்டு தான். அதான் ட்ருக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கிறான் பாரு. சொல்கிறேன். சரி, நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். சார் 10 மணி போனால் சரியாக இருக்கும்.
ஆ ஆ சரி, நான் அனுப்பிடுறேன். ஆ வண்டி இடத்துல தடை ரெடி பண்ணுறாங்க. ஒரு நடை கொட்டியாச்சு, தடை ரெடி பண்ணுறாங்க. அதை அடிச்சு விட்டுட்டு அப்புறம் அதில் ஏறிக்க வேண்டியதான் ப்ரோ. அதுதான் வேலை. ஒரு நடை கொட்டினா போதும், 2 நடை கொட்ட சொன்னான்னு நம்பி அவங்க ஒரு நடை கொட்டினா போதும்பா, அல்ற மண்ணு தானா அப்படின்ட்டாரு. அவ்வளோதான் ப்ரோ. நாங்கள் ஏறி பார்த்துக்கோங்க, ஏறிக்கும் இந்த மேடெல்லாம் ஏறிக்கும் நினைக்கிறேன். வீடியோ கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஏறல, டைட்டாக ஸ்லீப் வச்சாச்சு. நான் டைட்டாக போனால் சரியாக போயிடும். மண்ணா கொட்டுறதா ஃப்ரீயாக ஏறி இருக்கோம், மண்ணா கொட்டலையே, நல்லா போச்சு. அப்பெல்லாம் பாருங்க, வயக்காட்டில் கொஞ்சம் கிணறு, குட்டி குட்டி கிணறு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போட்டு டேப்பரை பண்ணுறது வந்து பண்ணி விட்டு இந்த லோடு ஒரு நடை வெற்றிகரமாக ஓட்டி விட்டோம். பைப்லையும் ஓட்டிவிட்டோம். அந்த மேட்டில் நம்ம வண்டி ஏறிடுச்சு. இந்த 415 திணறுது, ஃப்ரீயாக ஏற மாட்டேங்குது. ஒரு 45 HP ஏறினா கரெக்டாக ஏறும். 40 HP மேலே பவர் பத்தல. பனை மரத்தெல்லாம் கையில் வைக்கக்கூடாது ப்ரோ, கீழே இருக்கிற மண் மட்டும்தான் எடுக்கணும். பனை மரத்தெல்லாம் தொட்டால் உடனே கேஸ். ஓகேன்பா, லோட் ஆயிடுச்சு. ஒரு லோடு ஆகிறதுக்கு தான் டைம் ஆகுது. ஏன்னா வெறும் கல் அதனால 10 நிமிஷம் பக்கமாக ஆகுது. அவ்வளோதான், சிக்னல் வந்தால் உடனே கிளம்ப வேண்டியது தான். கியரில் இருந்துச்சுன்னா அப்படியே செல்லு போட்டால் கிளச் அழுத்தோம். மேடு ஒன்று தான் கொஞ்சம் வண்டி லோடு எடுக்கணும். மேடு மட்டும் இல்லாத மட்டமான வயலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டும் ஒரு 5 RPM இந்த மாதிரி பிரேக் கட்டி, ஏன்னா வண்டி போய் பனை மரத்தில் ஏறிடும். என்றைக்குமே ஒரு மேடு ஏறுறீங்கன்னா பிரேக் கண்ட்ரோல் மெயின். பிரேக் அடிக்காத விட்டோம் போய் ஏதோ ஒரு மரத்தில் போட்டு சேர்த்துக்கிடும், இல்லைன்னா கல்லுக்கிட்டு வரப்பு எது இருந்தாலும் சரி அதில் போய் இடிச்சுக்கிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நார்மலான ஃபீல்டெல்லாம் வண்டி அந்த பக்கம் இழுக்காது ப்ரோ. ஒரு வரப்பு கொஞ்சம் ஓவர்லோடு ஏற்றிட்டு தூக்குறது, இந்த இடத்துலலாம் வந்து
அந்த பக்கம் வண்டி இழுக்குது, ஒரு லிமிட்டுக்கு மேலே தூக்குச்சுன்னா என்ன பண்ணோம், கிளச்சு அழுத்திக்கணும். டாப்பு போய் அங்கே பொட்டியில் இடிக்கிற அளவு கூடக்கூடாது. இடித்தா வந்துருமெல்லாம் நினைக்காதீங்க, வராது. முழங்கால் உயரத்துக்கு மேலே தூக்கி வண்டி வெளியே வரலன்னா அதுக்கு மேலே வண்டிக்கு வந்து பேலன்ஸ் கிடையாது, மேலே தான் தூக்கும். மேலே தூக்குனா வந்து நாம் வந்து வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஷோகேஸ் வேணால் காட்டலாம். முழங்கால் உயரம் தூக்கி வண்டி வரலன்னா மாட்டிக்கிச்சு பொட்டி அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா தூக்கி டம்முன்னு அடிச்சதுன்னா முன்னாடி சப்பாய்ச்சில் எதுக்காகும் நீங்களே நினச்சிட்டாரு. ஓட்டுறது நடைக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு டமார் டிமீர்னு அடித்தா அப்புறம் முதல்ல தான் காலியாகும். ஏச்சாமி புழுதி அடிக்குதா? காலேஜ் பையன் மேலே புழுதி அடித்தா கஷ்டம்தான். கரெக்டு, அதெல்லாம் ஓடும். பால் மட்டும்தான் ஓட ஓட்டினா எப்படி மேனேஜ்? இல்லை காலை மாட்டில் ஓட்ட முடியுமா? புரிஞ்சிக்கா. மனோஜ் கணக்கு வச்சுக்கா, நடை கணக்கு வச்சுக்கா. நான் 3 நடை ஓட்டுருக்கிறேன். மனோஜ் வந்து 4வது நடை நினைக்கிறேன். ஒரு நடை அவன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். இப்போ ஓரளவுக்கு மண்ணாக வருது ப்ரோ. கல் இப்போ ஓரளவுக்கு மண்ணாக வருது. வண்டியில் உட்காரவே முடியல ப்ரோ, அவ்வளோ புழுதி அடிக்கும். மூக்கில் வாயிலெலாம் ஏறுது புழுதி, ஏகப்பட்ட புழுதி. ஏன்னா இப்போ ஒரு குறைஞ்ச ஒரு மாதத்தளவில் மழை இல்லை, அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட புழுதி. பனி தான் பெய்யுது, மழை பெய்யல. இப்போ ஒரு பக்கெட்டு போட்டால் என்னமோ பவுடர் அள்ளி தோத்துற மாதிரி இருக்குது. அதனால் வண்டி விட்டு வெளியே ஒடியாறதா இருக்குது. நடை 8 நடைக்கு இவ்வளோ பண்ணு கிடையாது. ஒரு 30 நடை வரும்னு நினைக்கிறேன். அதிகமெல்லாம் வராது, ஒரு 30 நடை வரும். வர்றதை பார்த்தோம். 30 நடை வந்தால் ஒரு 1500 ரூபா. டக்குன்னு அள்ளிக்கிட்டு விட்டாங்கன்னா நமக்கு அது போதும். அடுத்து போய் உழவு 2 மணி நேரம் இருக்குது, அதை ஓட்ட போகணும். அதுங்காட்டி கொட்டிட்டு வந்துட்டான் பாருங்க மனோஜ். இவ்வளோ தான் லோடாக இருக்குது, அதுங்காட்டி கொட்டிட்டு வந்துட்டார். அதுக்காட்டி வந்துட்டா கால் ரேஸ் தான் 10 இருக்குது. கொஞ்சம் தான் டீசல் கொண்டாந்துருக்கிறேன். இந்த டீசல்லையே ஓட்டிகிட்டு போயிடணும். ஏன்னா காசு வர கம்மியாக இருக்குது. ஓடிடும் பக்கம் தானே. இது மாதிரி இடத்துலாம் மேக்ஸிமம் கை ரேஸ் வச்சுக்காங்க. பிரேக் எடுத்து காலில் வச்சுக்காங்க. சரி, கால் எடுத்து பிரேக் மேலே வச்சுக்காங்க. ஒவ்வொருத்தர் கை ரேஸ்லேயே ஓட்டுவாங்க. கால் ரேஸில் ஓட்டுறது பிரச்சனை இல்லை. அது எந்தெந்த இடத்துல கால் ரேஸ் யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். இது மாதிரி இடத்துலாம் கை ரேஸு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் நல்ல பையனுக்கு அடையாளம். அதே மாதிரி பொட்டி எந்திரிக்கும் போது 2வது பம்பு போகும்போது அரை பம்பில் நிறுத்திக்காங்க. முழு பம்பு விட்டு இடிக்க விட்டிங்கன்னா என்ன பண்ணோம்னா பொட்டியில் ஆயில் சீல், பம்பில் ஆயில் சீல் போயிடும். அதை விட்டால் வண்டியிலையும் ஹைட்ரோலிக் பம்பு வீக் ஆகிடும்.
முடிஞ்ச அளவுக்கு 2வது பம்பு தூக்கும் போது அரை பம்பு தூக்கி நிறுத்திக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் ப்ரோ இதெல்லாம் எனக்கே தெரியும் நீ சொல்லி தர தேவையில்ல அப்படின்னு சொல்லாதீங்க. தெரியாத நண்பர்களுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? இதில் நான் சொல்கிறதுல தப்பு இருந்தால் கூட கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ அது இப்படி தோணுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். நான் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கும் அது சொல்கிறேன், ஓகேவா? மனோஜிலோடு ஆகிட்டேனா இறங்கி விட வந்துட்டான். அது எங்கே மண்ணு கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ தான் லோடே ஒரு பைட்டு போட்டுருக்கேன். அதை வச்சு நாமளே மனோஜோட ஃபாஸ்ட்டாக தான் போடுவேன். ஓரளவுக்கு மண்ணாக வருது நம்ம. ஜேசி போடுறீங்க மட்டும் ஒரு நூல் சேர்த்தி வந்தால் தான் மனசு அடைக்குது. அது எதனால் ப்ரோ கரெக்டாக தான் நிற்கும். அந்த வீல் வந்து ஒரு அரைஞ்சி கூட நவுந்துருக்காது. அந்த அரைஞ்சி நவறதுக்கு கீன்னு அரடிப்பாங்க. அது இவனெல்லாம் எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க நல்லா நொய்யி முன்னா வருது. வண்டி சீட்டில் உட்காரவே முடியல, அவ்வளோ புழுதி ஏறுது. அஞ்சாவது நடை ஏதோ ஒரு 20 நடை ஓட்டினா கூட ஒரு 2000 ரூபா கிடைக்கும். பார்ப்போம். ரொம்ப நாள் ஆகுது ப்ரோ. இப்போ லோடிங் வீடியோ கடைசியாக எப்போ போட்டோம், அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் கிட்டத்தட்ட 1 மாதம் டெய்லரு தட்டு ஓட்டுறதுக்கு தான் டெய்லர் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி டெய்லரே எடுக்கல, இப்போ தான் டெய்லரே எடுக்கிறேன். இன்றைக்கி இதை ஓட்டிப்பேன், நாளையிலேருந்து எதுவுமே இல்லை. டெய்லர் ஓட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. டெய்லர் நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறீங்க ப்ரோ, டெய்லர்லாம் பழசு எடுக்காதீங்க, தயவுசெய்து பழசு எடுக்காதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும், புதுசு இவ்வளோ பணம் போட்டு எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லி என்ன வேலைக்குது நமக்கு, பழசு ஒன்று இருந்தால் போதுன்னு தான் நினைக்கிறோம். பழசு வந்து மேலே தொட்டி எல்லாமே ஓட்டையாக இருக்கும். ஆனால் கேட்டால் 1 லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க. அதை எடுத்து இன்றைக்கி நீங்கள் லேபரை கொடுத்து திரும்பியும் புதுசாக அதை வேலை செஞ்சு போடங்காட்டியும் அப்போ ஃபீல் பண்ணுவீங்க, பேசாமல் புதுசே போட்டிருக்கலாமா அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் பழசு எடுத்தோம்னா அதை பிரிக்கிறதுக்கும் லேபரு, திரும்பியும் புதுசு வச்சு வெல்டு வைக்கிறதுக்கும் லேபரு, ஆக மொத்தம் 2 லேபரு. பழைய போட்டி வகை வச்சிங்கன்னா புது போட்டியாக இருந்தால் ஒரே லேபரு. அது கருப்பத்துக்கு கடந்து போயிடும். உங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு மழையில் நனையாத பொட்டியில் மண் ஓட்டிட்டு வந்தால் மண் வந்து ஈர மண்ணுக்கு இருந்துச்சுன்னா பொட்டி கழுவி விட்டு நிறுத்தி போடுங்க, இல்லைனா அரிச்சு எடுத்து போடும். இதை பார்த்துக்கிட்டாவே பொட்டி எந்த டேமேஜும் வராது. தூக்கும் போது பொட்டி இடித்து தூக்காதீங்க, பம்பும் போகாது, லைஃப் வரும். இப்போ இந்த பொட்டிக்கு வந்து நாங்கள் போட்டு 6 வருஷம் ஆகி போச்சு. இது வரல பம்பு நான் ஆயில் சீல் மாற்றல, இப்போ தான் லைட்டாக மைனூர் தான் கசியுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பம்பை இடித்து வச்சு ஓட்டாதீங்க. இடித்து வச்சு ஓட்டலனாவே நல்ல மைலேஜ் இருக்கும். ஓகே, அவ்வளோதான்ப்பா. கொண்டாந்து இந்த காட்டுக்காரருக்கு விழுதானோ அந்தான ஒரு குழி ஒன்றுக்குது, அவுத்துலேயே பிடிச்சி கொட்டணும். இது ஒரு வண்டிக்கு இப்போ ஒரு 11 நடை ஓட்டுருக்குது. இது அப்படியே மட்டம் கட்டி விட்டால் வேலை முடிஞ்சு போச்சான். இந்த ஒரு நடையே மட்டம் கட்டினாட்டி எந்த இடத்துல பள்ளமாகுதுன்னு பார்த்து கொட்டிட்டு அப்புறம் நிறைய விட்டு அவுத்துலேயே கொட்டுறது தான் வேலை. இதுதான் ப்ராசஸ். நிறைய விட்டோம். நான் மண்ணை மட்டும் வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். நான் இப்போ ஒரு 2 நடை போட்டோம். அதுக்காண்டி என் தம்பியை வீடியோ எடுக்கிறனானா, அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு 2 நடை போட்டான். அவன் சேனலில் பாருங்கள், நான் லோடு போடுறது வரும். ஒரு தூக்கமே தூக்கி எந்திரிச்சேன். ஜேசிபி புல்லு பிடுங்கி கட்டை பிடிக்கி போகலாம். நீ போ.
கரெக்டாக பிடிச்சி மத்தியானம் 1 மணி இருந்து ஆக்சுவலி 11 நடை ஓட்டி வச்சுருக்கிறேன். நடைக்கு 150 ரூபா கேட்டால் 100 ரூபா போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். 100 ரூபா கொடுத்து 1000 ரூபா. இப்போ அந்த வண்டிக்கு டிரைவர் அந்த பையனுக்கு 800 ரூபா சம்பளம் ஆல்டிங் டிரைவர்னால. எங்கள் நிலைமையை நினைச்சுவார். அவன் கூலிக்கு கூட ஓட்ட முடியாத கடவுளே. வண்டிக்கு ஒரு 10 நடை வரும் அதிகபட்சம் ஓட்டிட்டு தான். வீட்டில் வேறு உடம்பு தெரியல. வீட்டுக்காரம்மா வேறு ட்ரிப் இறக்கணும். நான் போய் அதை பார்த்துருந்தா கூட ஒரு வேலை முடிஞ்சிருக்கும். அதுவும் ஆனப்பாடு இல்லை. இந்த திட்டு 10 நடை வருமா, அள்ளிட்டு விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு தெரில. பார்க்கலாம். இந்த வட்டத்தில் இருக்கிற மரம் கரம் எல்லாம் பிடுங்கி போட்டு தான் அந்த 10 நடை மண்ணை அள்ளி கொட்டுனுங்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டே அள்ளி கொட்டிருந்தாங்கன்னா நான் போய் மத்தியானத்துலேருந்து என் வேலையை பார்த்துருப்பேன். இப்போ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இது மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. மத்தியானமே இதை அள்ளி கொட்டிவிட்ட பிடிங்கிருந்தா கூட பொழுதுனைக்கும் பிடிங்கிருக்கலாம்டா. நம்மளை அனுப்பிவிட்டுறதா நாம் போய் நம்ம வேலையை பார்த்துருக்கலாம்டா. சரி, வேறு வழி இல்லை, அவ்வளோத்தான். இவ்வளோ நேரம் பொறுத்துட்டோம். ஓட்டும் போது என்ன பண்ணுறது? எவ்வளோ டல்ணும்? சேஜி போடிக்குது ட்ரக்கு. வண்டிக்கு 11 இடத்துல பிடிங்கிருக்கிறோம். ரெடி ஆகியாச்சு. அள்ளி அவுத்துக்குள்ளேயே கொட்டணும். வாடவுலாம் நல்ல வாடை வைத்தான். ஆனால் கடல்லையே காலையில் 9 மணிக்கு வந்த சாப்பிட்டு நேரம் ஆகி வண்டிக்கு ஒரு 30 நடை ஓடி இருந்தால் கூட மனசு சந்தோஷம். காலையில் சொன்னது வண்டிக்கு 50 நடை வரும், 60 நடை வரும். நான் இதில் பார்த்தா மொத்தமாகவே 20 நடை வராதாட்டு சோளை பார்த்தா. மணி சரியாக 5:30 மணி ஆகி போச்சு. இப்போ தான் 12வது நடை. சாதனை தான். பத்தாவதுக்கு அள்ளி போட்ட உடனே புழுதி கிளம்புது. எந்திரிச்சு ஒருத்தன் பூத்துன்னு ஓடியாரான். ஏண்டா ஓடியா இருந்துட்டா ஒரே ஓட்டமா? லோட் ஆயிடுச்சு. என்னடா ஓட்டமாக ஒரு நடை அதுக்கு வர கிரீஸா எல்லாம் ஓவரா இல்லையாடா உங்களுக்கு? கொட்டுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே தான். வண்டி முன்னாடியே இதுக்கு நடைக்கு எவ்வளோ வாங்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்மளுக்கு ஒரு வெயிட் போடங்காட்டி போட்டுட்டு வந்துடுவோம். நாட்டு தூக்கிட்டுக்கிறாங்க. நான் அந்த மண்ணை மேட்டிலே கொட்டி போடலாங்கண்ணா. கல்லை கூட குளியில் கொட்டலாம். ஏன்னா அதை பிட்டா இல்லைன்னா இது அல்றதுக்கு நேரம் ஆகும். அதுக்கு தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, டெல் மீ. முதல் நடை கொட்டிட்டு வந்துட்டு நம்ம 2வது நடைக்கு நிற்கிறோம்.
அவன் அதுங்காட்டியும் போய் அது ஒரு நடை போடங்காட்டியும் போய் ஜேசிபியில் ஏறி உக்காந்து அந்த ஒரு நடையை ஓட்டிட்டு இறங்கி வந்து அவன் உடம்பு அப்பனாச்சும் குறையிட்டுங்க முட்டு. வேற மண் வேற போகுதா, கேபினெட் வேற போகுது, எல்லாம் சாம்பல் மாதிரி மண். இந்த மண் வேற பட்டா எரியுது தக 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 தக. ஒரு 10 நடை நாக்கு இதெல்லாம் ஒரு 10 நடை ஓடும். இது 8 கட்டு மாட்டேங்குது. இது இப்போதைக்கு ஆவாதாட்டுக்குது. இப்போ தான் 3 நடை ஓட்டிருக்கிறேன். இன்னொரு 10 வண்டிக்கு 10 நடை வரும்னு நினைக்கிறேன். என்ன ஆகுமோ தெரில, பார்ப்போம். வண்டி ஆஃப் பண்ணிட்டா டக்குன்னு லோட் ஆயிரும். வண்டி ஐடில் விட்டுருந்தோம்னு வச்சுக்காங்க லோடே ஆகாது. பாரு என்ன வச்சு ஆகுது. வண்டி ஆஃப் பண்ணிட்டோம்னா டக்குன்னு லோட் ஆகிரும். நம்ம உடனே செல்ஃப் போடுற மாதிரி வரும். வண்டி ஆஃப் பண்ணலாம் சீக்கிரம் லோட் ஆகுது அப்படின்னு நினச்சி மனசில் நினச்சிட்டு விட்டோம்னா வச்சுக்காங்க லோடே ஆகாது. சாயந்தரம் 5:30 மணி ஆகும். கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குது. ஓகேன்பா, அவ்வளோதான். ஓட்டிட்டு கடைசியாக உங்களுக்கு ஃபைனல் டச்சு என்ன மீதி பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி டிராக்டர் எடுத்து வந்து அப்படின்னு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். பார்க்கலாம். அங்கே ஒரு முன்ன அங்கே கொட்டினது ஒரு 11 நடை, இப்போ 3 நடை போயிருக்கிறேன். இது 4வது நடை. பார்ப்போம் எத்தனை நடை ஓட்டணும். எல்லாம் பவுட்ரு ப்ரோ. கொஞ்சம் ஈரம் மண்ணாக இருந்தால் டக்கு டக்குன்னு லோட் ஆகும். இது வர மண்ணுக்கு எதுக்கும் அப்படியே அள்ளி போட்டால் போய் செரும்புது. அப்படியே தலைவர் போட்டார், கிளம்பிட்டார். அடுத்தது நம்ம போட்டோம். சந்தான காட்டுக்காரர் வந்துடுவாங்க. அந்த ஓரம் அல்லாதங்கிறாங்க. அதே எப்படி வரப்போ தாண்டி வர முடியும்? அத்துனா அத்தோடு தானே இருப்பாங்க. யாராக இருந்தாலும் எப்படி வர முடியும்? எல்லாம் ஒரு 4-5 பேர்த்து கூட்டு ப்ரோ. இதை சமாளித்து அல்லங்காட்டியும் போதும் ஆகி போயிடும். அப்படியே அள்ளி போடுறான். இது பனைமரத்துக்கு அந்தானே பட்டா நல்லா இருக்குதாண்ணா இந்த காட்டுக்கு சேர்த்துனது? சரி சரி.
அப்போ கம்பம்லாம் இது பனைமரம்லாம் உங்கள் பட்டாளத்தில் இருக்குதா? சரி, இதை எடுத்துக்கிட்டால் அந்த கம்பத்து நேருக்கு கவுரு பிடிச்சி வர போட்டு விட்ருங்க. அவங்க தான் இப்போ தள்ளி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் மண்ணு குட்டாக இருக்குதுன்னு. நான் எடுத்தானா அவங்க அத்தோடு எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். அது எப்படி இன்னைக்கு எவன் விடுவான்? ஒரு பிடிச்சி இடமா இருந்தாலும் யார் விடுவாங்க? இத்தனை நாளாக கல் குட்டாக இருந்துச்சு, வரமாட்டாங்கன்னு. இன்னுமே வர போட்டுக்கிட்டால் நம்ம கண்ணோட்டம் விட்டுக்க வேண்டியது தான். எத்தனை நாளைக்கு இந்த குட்டாவனோட வச்சுருப்பீங்க? என்றைக்காக இருந்தாலும் இது சுத்தம் பண்ணுறது தான். சிக்னல் வந்து விட்டது. குளிர் தான் கணக்கு சொல்லிட்டு ஓகேன்பா. இனிமேல் இவங்க ஓட்டிகிட்டு வரட்டும். நான் இவனை சதுவரை மாற்றி ஓட சொல்லிவிட்டு, நான் வீட்டில் வேறு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். வீட்டுக்கார அம்மா வராங்க, அதுக்காட்டி இவன் மாற்றி ஓட்டுட்டோம். சப்போஸ் நான் வந்துட்டால் கடைசி பிட்டு எடுத்துக்கிறேன், க்ளோசிங். இல்லைன்னா இதோட இதே க்ளோசிங்காக இருக்கும் ப்ரோ. ஒரு 10 நேரம் தான் நான் வேலை முடிஞ்சிடுமா, அள்ளிட்டானா வேலை முடிஞ்சிடும். என்ன ஆகுமோ தெரியல. வருமா கேட்கணும். மனோஜ், இதை 5 நடம் அல்லனா அவ்வளோதானா? இன்னும் இருக்குது அந்தான பட்டியும் அதையும் அல்லணுமாம்மா? அதோட அள்ளி மட்டும் தான் இங்கே கொட்டுறது. மீதி ஒரு 3-4 நடம், ஒரு 2-3 நடம் அங்கே கொட்டணும். அந்த காட்டு மூளையா மீதி வந்து அங்கே நம்ம வந்தோம்ல, அங்கே எது கட்டுத்தறி கொட்டணும். எல்லா மணியுமே அள்ளி ஆகணுமாம்மா? எல்லாமே அள்ளி ஆகணும். சரி, நீ ஒரு மணி நேரம் மாற்றி கொட்டு. அதுக்காட்டி அஜித் வந்துடுவான், நான் போகிறேன். அப்போ இது ஆகாது. நானே இன்னொரு 2-3 நடையாக இருந்தால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். அது ஆகாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நடை தான் கொட்டுற மாதிரி வரும். நான் முடியதோட 13. எத்தனை நடையா? 20 நடையாம்மா? அந்த திட்டு வரைக்கும் எவ்வளோ வருதோ அந்த வரப்பு வரைக்கும். ஓ, எல்லாம் அண்ணன் தம்பிக்கு 3 பேர் ப்ரோ. மண்ணுட்டு மாட்டுக்கு எனக்கு உனக்கு அடிபட்டு கிடக்குறாங்க. கிடக்குறது ஆளுக்கு பாதி அப்படிங்கிறாங்க. இன்னொரு 2 நடை வரும் அள்ளிவிட்டு இந்த பாட்டி இது வேலை முடிஞ்சுது. அந்தான கருத்துட்டு அது ஒரு ஆளுதான். ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு. இது அண்ணன் தம்பி 3 பேர், 3 பேர்த்துக்கு 3 பிட்டு அள்ளுறாங்க. பங்கில் பாகம் இல்லாத எனக்கு 10 நடை, உனக்கு 10 எனக்கு 20 நடை, உனக்கு 20 நடைன்னு அள்ளுறாங்க. இது 9வது நடை. எப்படியோ ஒரு 30 நடை ஓட்டிட்டுனா கூட பரவாயில்ல, நம்மகிட்ட இருந்ததுக்கு. என்ன ஆகுமோ தெரில. இந்த மானம் வேறு துளி வேறு இறங்குது. அது வேறு பைக்குக்குள்ள வேறு நனைஞ்சு போயிருமுன்னா அஜித் வேறு நான் எவ்வளோ நேரம் ஆகணும் இன்னொரு பார்ட்டி வேறு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆகுமோ தெரில, பார்ப்போம். படப்படன்னு வந்துருச்சு, எல்லாம் நின்று போயிடும். ஓட்டிட்டு நான் கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். ஒரு 4 நடையாக 3 நடையாக தான் வரும். அது ஒரு வண்டியிலே ஓட்டிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என்னன்னு கேட்டு பார்ப்போம். நம்ம அவ்வளோதான் கிளம்ப வந்துட்டோம். அவனை மனோஜை மாற்றி கொட்டுறான்னு சொல்லியிருந்துச்சு. போட்டுனாங்கன்னா நம்ம கிளம்ப தான் வருத்தம் சொல்லிட்டு போகலாம். வேறு போல சொல்ல
ஒன்று கணக்கு போட்டால் அது ஒன்று நடக்குது. தொடர்ந்து 5 நாளாக எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஃபீவர். நாங்களும் ஊசி போட்டு பார்த்தா செட் ஆகலை. இன்றைக்கே ட்ரிப் இறக்கணும்னு சொல்லிட்டாங்க. பார்ப்போம் வைரல் ஃபீவரா டெங்கு ஃபீவரானே தெரில. என்ன பிறகு இங்கே வேறு அஞ்சு குட்டிகிட்டே கிடக்குறாங்க. தாய் எனக்கு ஒரு நேரம் உனக்கு ஒரு நேரம். ஓகே அவன் சொல்லிட்டேன் ப்ரோ, கிளம்பலாம். பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.